நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வாங்கினேன் இந்த ஃபார்ம்ல வாங்கினேன் அந்த ஃபார்ம்ல வாங்கினேன் எனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க, நீங்க கரெக்டா கொடுப்பீங்க. நீங்க டைரக்டா நம்ம ஃபார்முக்கு வாங்க, நம்ம பேரண்ட்டை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டே ஓல்டு வேணுமோ உங்களுக்கு மந்த் ஓல்டு வேணுமோ எந்த சைஸ் வேணாலும் நமக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒரு 10 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம். அது நீங்க பாசிட்டிவ் வந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி உங்களுக்கு உண்மையான ரிவ்யூ மட்டும் கொடுங்க. 50 போது நம்ம அட்டை பாக்ஸ்ல போட்டு காட்டன் அட்டை பாக்ஸ் பஸ் மூலியமோ ட்ரெயின் மூலமா அனுப்பிச்சுட்டு இருக்கோம். 100 வரையும் உங்களுக்கு 200 பீஸ்ல இருந்தும் போது நம்ம ஓன் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். 6 மட்டும் தான் கொடுப்போம். அதை நீங்க வளர்த்து கொடுத்தீங்கன்னா அது தகுந்த ரேட்டு நம்ம உங்களுக்கு அங்கேயே கூட வித்து தரும். உங்க ஏரியால எல்லா ஏரியாவும் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. இந்த குண்டா வரது எல்லாமே டிபி கிராஸ் தாங்க. சோனாலி பொறுத்தவரையும் இந்த அளவு தான். 1.25 தான் வெயிட். பொட்டக்கோழி 1 to 1.25 தான் வெயிட் இருக்கும். அதிகபட்ச வெயிட் வராது. அது ஃபர்ஸ்ட் மெயினா பாத்துக்கோங்க. ஒயிட் கலர் இருந்தாலும் கிரீன் கலர் கால் தான் வரும். அதே மாதிரி ரெட் கலர் கோழிக்கு இந்த பிளாக் கிரீன் கலந்த மாதிரி தான் வரும். இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அந்த நாட்டுக்கோழி கத்துது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சோனாலி கோழி கத்துறதும். உழவின்றி உணவில நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3வது முறையா நம்ம வந்து வீடியோ பதிவு செய்ய வந்திருக்கோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ நிறைய வீடியோஸ் அவருக்கு வந்து ரீச் ஆகி திரும்பவும் வந்து இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். ஸோ என் கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 வகையான கோழி வந்து இவங்க கிட்ட கிடைக்கும். ஸோ அது என்னென்னு இந்த பவுல்ட்ரி ஃபார்மோட ஓனரை சந்திச்சு நம்ம கேட்கலாம். நிறைய ஆஃபர்ஸும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முக்கு திரும்ப கூப்பிட்டு இருக்கீங்க நம்ம சேனலை. நம்ம நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்கண்ணா. என்னோட பேர் தங்கதுரை. நம்ம ஃபார்ம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி. நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்ம். நம்ம மொத்தம் ஒரு 7 வகையான கோழி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கோழியுமே இந்த சோனாலி கோழி, கின்னி கோழி, கருங்கோழி, நாட்டுக்கோழி. இதுல நம்மகிட்ட அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருந்து சோனாலி நாட்டுக்கோழி தாங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து நாட்டுக்கோழி அசில் பெரியோட தான் பாக்குறோம். நம்ம கிட்ட மொத்தம் நாட்டுக்கோழி அசில் பெரியோட இருக்கு, நாட்டுக்கோழி சிறுவோட இருக்கு. மொத்தம் 2 வகையான நாட்டுக்கோழி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ வந்து யூடியூப்ல 4 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. போட்டோம். எப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் எந்தெந்த ஊர்லாம் கால் பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா? அது நல்ல சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா ஏரியாவும் கால் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவும் மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கால் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் தான் போட்டீங்க. எடுத்தது உங்களுக்கு ஆரம்பிச்சது. ஆமா, அதுக்கும் இப்ப நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமும் உங்களோட growth எப்படின்னா இருக்கு? உங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கு, பட் டிஜிட்டல் மூலமா நம்ம கூட வந்து நீங்க லிங்க் ஆயிருந்தீங்க. அதோட growth எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? ப்ரோ முன்னைய விட இப்ப பரவாயில்ல தான். ஏன்னா இப்போ உதாரணம் ஒரு சின்னதா சொல்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வண்டி வச்சு சந்தைக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் கோழியாவை. இல்ல வர கஸ்டமருக்கு நம்ம இங்க ஃபார்ம்ல இருந்தா கொடுத்துட்டு இருந்தோம். இப்பதான் ஆன்லைன்ல பஸ் மூலியமோ ட்ரெயின் மூலியமோ இல்ல அதிகமா கேட்கறவங்களுக்கு டைரக்டா வீட்டுல டெலிவரி பண்ணிட்டு இருக்கு. நம்ம கிட்ட எங்க அதிகமா டெலிவரி ஆகும் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே நாகர்கோவில் வரையுமே அது அதிகபட்சம் போகுது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை. இந்த சைடு பாத்தீங்கன்னா பெங்களூர் ஃபுல்லாவே. சென்னை சைட்ல அது ரெகுலரா போயிட்டு இருக்கு. வாரத்துக்கு ஒரு டைம்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கோழி ஃபார்ம்ல இருக்கோம். ஸோ இந்த நாட்டுக்கோழி ஃபார்ம் வந்து இந்த கோழி வந்து எப்படி இருக்கு, இது வந்து ஒரிஜினலா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம்ல இருக்கிற கோழி சொல்ல முடியுமா? சொல்லிடலாம் வாங்க. ஓகே. நம்ம இப்போ ஃபார்ம் வச்சுட்டு இல்லாம நம்ம டீலர்ஷிப்பும் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சுத்தி ஃபார்ம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இப்ப அக்கா ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. அக்கா ஃபார்ம்லயும் நம்ம இப்ப நம்ம கிட்ட கோழி எல்லாம் வச்சதுல அக்கா கிட்டே நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் தேவை நம்ம கிட்ட வாங்கி நீங்க டே ஓல்டோ இல்ல மந்த் ஓல்டோ வாங்கி உங்களால பெருசாகி விற்க முடியலனாலோ இல்ல உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலே நம்ம கிட்ட இல்லைன்னா கூட நம்ம சுத்திக்கிற நம்ம கிட்ட குவாலிட்டியான கோழியவே நம்ம எடுத்து நம்ம கட்ட. ஓகே, அதாவது நீங்க இப்போ உங்களை சுத்தி யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கோழி கொடுத்து வளர்த்து கொடுக்க சொல்றீங்க. ஆமா, கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த கோழி வந்து நீங்களே அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? கோழி கொடுத்துறோம். அவங்களோட எல்லாம் கொடுத்துறோம். இடம் மட்டும் அவங்களோட இருக்கு. இடம் மட்டும் அவங்களோட. ஓகேண்ணா. இப்போ இதுக்கான தீவனமும் நீங்க கொடுப்பீங்களா அவங்க பார்த்து? இல்ல, தீவனம்ல இருந்து எல்லாமே அவங்க தான். நம்ம 6 மட்டும் தான் கொடுப்போம். நீங்க வளர்த்து கொடுத்தீங்கன்னா அது தகுந்த ரேட்டு நம்ம உங்களுக்கு அங்கேயே கூட வித்து தரும். உங்க ஏரியால எல்லா ஏரியாவும் நம்ம கஸ்டமர் இருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம மாத்தி தருவோம், மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஓகே அக்கா, வணக்கம்க்கா. சொல்லுங்க. வணக்கம். இப்போ நீங்க எவ்வளவு நாளா எம்பிடி ஃபார்ம்ல வந்து கோழி வளர்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா. சரிங்கக்கா. இப்போ இது உங்களுக்கு ஒரு வீட்டில இருந்து இந்த ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்றீங்க. இப்போ இல்லை மார்க்கெட்டிங் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்களா? பரவாயில்ல, பரவாயில்ல தான் தோணுது. ஓகேங்கண்ணா. இல்ல அதுதான் இப்போ மார்க்கெட்டிங் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நீங்க வளர்த்து மட்டும் கொடுக்குறீங்க? வளர்த்து மட்டும் தான் கொடுக்குறோம். நீங்க எல்லாமே அவங்க குஞ்சில இருந்து எல்லாமே கூட நம்ம கொடுத்துறாங்க. ஓகே, நம்ம தீவனம் வச்சு மருந்து வச்சு நம்ம பாத்துக்கிறது தான். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஆமா, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. அப்போ உங்களை மாதிரி இல்லத்தரசிகள் நிறைய பேர் இங்க தருமபுரி சுத்துவட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே இப்போ இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாங்களா? ஆமாங்கண்ணா. சரி, யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. பண்ணா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. நீங்க இந்த நாட்டுக்கோழி மட்டும் வளர்த்து தரீங்களா? எல்லா கோழி மட்டும் வளர்த்து. எல்லா கோழியும் வளர்க்குறீங்க. என்னென்ன கோழி வளர்க்குறீங்க? நாட்டுக்கோழி, கருங்கோழி, கினிக்கோழி, ஃபேன்சி, சோனாலி,
சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்குதுண்ணா. நம்மளுக்கு அந்த வேலையும் இல்லை, தண்ணி வச்சு மேவ வைக்கிறது மட்டும்தான். சரி, ஓகே. ஆனால் இப்போது நாட்டுக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரிஜினல் நம்பி வாங்கிடுறாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிராஸ்னே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நம்ம எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்மில் ஒரிஜினலாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு உதாரணம் காட்ட முடியுமா? கிராஸ்னா எப்படி இருக்கும், ஒரிஜினல்னா எப்படி இருக்கும்? நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நிறைய கஸ்டமர் டேரக்டா வந்து ஃபார்ம்ல வந்து பார்த்துட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு நிறைய நான் மாத்தி கொடுத்துறாங்க, நாட்டுக்கோழி ஒரிஜினல் கேட்டேன் ஆனால் மாத்தி கொடுத்துட்டாங்க, அசில் பேரோட கேட்டேன், எனக்கு கிரிராத்து கோழி கொடுத்துட்டாங்க, போந்தா கோழி கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் பாருங்க, இந்த நாட்டுக்கோழி கால் வந்து சண்டைக்கோழி கால் மாதிரி இருக்குங்க. இந்த பேஸ் கட்டு பாருங்க, இந்த சண்டைக்கோழி நாட்டுக்கோழினாலும் தனி ஒரு பேஸ் கட்டு இருக்கும், நல்லா சுறுசுறுப்பா அந்த ஒரு இதா மாதிரி இருக்கும். ஓகேங்கண்ணா. ஸோ இப்படி இருந்தா ஒரிஜினல்னு சொல்றேன். ஆமாங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்க கையில வச்சிருது 1 மந்த்துங்களா? ஆமாங்க, இது 1 மந்த் கோழி. இது 35 நாள் பக்கம் ஆக போகுது. ஓகேண்ணா. இப்போ இதுக்கு நீங்க என்ன மாதிரியான வேக்சின் கொடுத்து சேல் பண்றீங்க? நமக்கு ரெகுலர் வேக்சின் வந்து எட்போனா ஐபிடி ரசோட்டா கொடுத்துருவோம். அது இல்லாத இப்போ கிளைமேட்டுக்கு இப்போ நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு தெரியாதான், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ வெயில் காலமா, வெயில் காலம் குளிர்காலம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். வெயில் காலம்னா அந்த அம்மை ப்ராப்ளம் ஒன்று இருக்கும், அந்த அம்மை ப்ராப்ளத்துக்கு நம்ம முன்னாடி வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். இந்த குளிர் காலத்துக்கு இந்த குறுங்கி உட்காரம், சளி வரும், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம முன்னாடி அதுக்கு ஒரு வேக்சின் போட்டு கொடுத்துருவோம். மொத்தம் கம்ப்ளீட்டா 1 மந்த்ல 4 வேக்சின் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த நாட்டுக்கோழி யாரெல்லாம் தேர்வு செஞ்சு வளர்த்தா அவங்க லாபகரமா இருக்கும்? நாட்டுக்கோழி இந்த மெயினா இந்த சேல்ஸுக்கு நான் ஊர்ல வளர்க்குறேன், ஊர்ல வளர்த்து எங்க ஊர் ஃபுல்லா சேல்ஸ் பண்ணணும், இல்லை கறிக்கடைக்கு சேல்ஸ் பண்ணணும், இல்லை நான் சின்னதாக வச்சு உற்பத்தி பண்ணி நான் ஒரு தொழில் மாதிரி தொடங்கணுன்றவங்க நல்லா பண்ணலாம். இந்த நாட்டுக்கோழி அதுக்காக யூஸ் ஆகுது. சரிங்கண்ணா. இப்போ இது எத்தனை கிலோ வரைக்கும் இது இன்க்ரீஸ் இருக்கும் வெயிட்? இது நாட்டுக்கோழி அசில் பேரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டைக்கோழி வந்து 3 கிலோவும், சேவல் வந்து 5 கிலோ வரைக்கும் வரும். 5 கிலோ வரைக்கும் வரும். எவ்வளோ நாளில் வரும்? 4 மாசத்துல பெரிய சைஸ் ஆயிருதுங்க. பிறந்தது டே ஓல்டுலேருந்து 4 மாசம் பெருசாயிருது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம ஃபார்ம்ல டே ஓல்டு, மந்த் ஓல்டு, பிக் சைஸ் எல்லா சைஸுமே கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. பெரிய கோழியாவும் சேல், பெரிய கோழியாவும் கொடுத்துட்டு இருக்கோம். கறிக்காக வேணுன்றவங்களும் கறிக்காகவும் எடுத்துக்கலாம். ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்கள கொடுக்குறோம். சரிங்கண்ணா. இப்போ இது ப்ரைஸ் எப்படின்னா? பிரைஸ் டீடைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோல இதுவரை நான் மென்ஷன் பண்ணல, இதுல சொல்ற பாருங்க. மந்த் ஓல்டு வந்து 110 கொடுத்துட்டு இருக்கோம். பிக் சைஸ் கேஜ் கணக்கு கொடுத்துட்டு இருக்கோம். கேஜ் வந்து 250 கொடுத்துட்டு இருக்கோம் கம்மி ரேட்டுக்கு. சரிங்க. நீ எவ்வளவு கிலோ எடுத்தாலும் நம்ம 250 பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 2 மந்த் அதெல்லாம் நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. அடுத்த கோழி பார்க்கலாம். நம்ம இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம்னா சோனாலி கோழி பேரண்ட் தாங்க பார்க்குறோம். எல்லாமே நம்ம இப்போ சின்னதாக காட்டிட்டு இருந்தோம், இப்போ நம்ம பெருசு காட்டுறோம் பாருங்க. நம்ம கிட்ட எப்படி ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகுது, அந்த கோழியோட கலரு, இல்லை இப்போ எனக்கு பெரிய சைஸ் தான் கேட்குறாங்க பார்த்தியா, அவன் பெரிய சைஸ் அவங்களுக்கு இந்த பேரண்ட் வீடியோ காட்டுறோம். நம்ம முட்டையும் சரி கோழியும் சரி எல்லாமே நம்ம குவாலிட்டியாக தான் கொடுத்து நம்ம 6 உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் 6 வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கு எந்த நோயும் வராது. உங்களுக்கு கோழி வந்து 100% ஃபியூராக இருக்கும், நல்லா வளருங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இதில் எத்தனை தாய்க்கோழி இருக்குண்ணா? ப்ரோ இதில் பொட்டை கோழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 பீஸ் இருக்கு, சேவல் வந்து ஒரு 500 பீஸ் இருக்கு. மொத்தம் ஒரு 3000 கோழி வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து ஓன் பேரண்ட் வச்சு தான் வளர்க்கும். ஆமா ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ இதுல இருந்து வர முட்டையில தான் நீங்க ஆச்சரி பண்ணி? ஆமா, நம்ம மேட்சிங் பண்ணி டே ஓல்டாவும் மந்த் ஓல்டாவும் பிக் சைஸ் எல்லா சைஸும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்கும்போது. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த பெரிய கோழியாவும் சேல்ஸ் பண்றீங்களா பேரண்ட்? ஆமா ப்ரோ, பெரிய சைஸ்னா நம்ம ஒரு மாசத்துல முட்டையிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கு. நாம இந்த மாதிரி வந்து இதுல இது பீஸ் கணக்குல கொடுப்பீங்களா, கேஜியா கொடுப்பீங்க? பீஸ் கணக்கு தான் ப்ரோ, எல்லாமே பீஸ் கணக்கு தான். சோனாலி வந்து அதிகபட்ச வெயிட் வந்து பொட்டை கோழிக்கு 1.25 கிலோ வரும், சேவல் வந்து 1.5 கிலோ வரும். அதனால நம்ம பீஸ் கணக்கு தான் கொடுத்துட்டு இருக்கு. சரிங்க ப்ரோ. இப்போ இந்த கோழி பத்தி ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களும் சொல்லுங்க, இது எவ்வளவு அதிக முட்டை போடுன்னு சொல்றாங்க? ப்ரோ சோனாலி கோழியில என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா முட்டை இட்டு தான் ப்ரோ இருக்கும். இப்போ உதாரணம் எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 250 முட்டை இட்டுற ஒரே கோழி வந்து சோனாலி கோழி தான். அது கலர் வந்து எந்த கோழியில இல்லாத கலர் வந்து சோனாலி கோழியில தான் இருக்கு. மொத்தம் 5 வகையான கலர் இருக்கு. அது இந்த ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட் கலர்லாம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாமே இந்த பணக்கார வீட்டுல இருந்து எல்லாமே தோட்டத்துலயும் சரி, இல்லை மற்றபடி இந்த ஃபார்ம் வச்சு முட்டை வைக்கி வளர்க்குறவங்க எல்லாருமே இந்த கோழி தான் வளர்க்குறாங்க. இது ரெட் கலர் நம்ம இந்த சோனாலி கோழிங்க. இது ஆனா நாட்டுக்கோழி சிறுவடை கோழி மாதிரியே இருக்கும். இந்த கிராமத்துல இல்ல சந்தைகள்ல விற்கிற எல்லா கோழி அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்கண்ணா. ஆனா இப்ப சோனாலி வந்து நிறைய பேர் கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க, ஏன்னா அதோட மார்க்கெட் வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ இது ஒரிஜினலா என்னன்னு சோனாலி எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? ப்ரோ இப்போ சோனாலின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா ஒன்று வந்திருக்கு, டிபி கிராஸ்ன்ட்டு. டிபி கிராஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஆனா சோனாலின்னா பாருங்க மேக்சிமம் இந்த 2 கலர் இருக்கும். அதிக இது 3 கலர் வந்து இந்த கருப்பு ஒயிட்டு இல்லை இந்த ரெட் கலர் கலந்த மாதிரி புள்ளி அந்த மாதிரி தான் வரும். இந்த குண்டா வர்றது எல்லாமே டிபி கிராஸ் தாங்க. சோனாலி பொறுத்தவரையும் இந்த அளவு தான், 1.25 தான் வெயிட். பொட்டைக்கோழி வந்து 1 to 1.25 தான் வெயிட் இருக்கும், அதிகபட்ச வெயிட் வராது. அதை ஃபர்ஸ்ட் மெயினா பாத்துக்கோங்க. ஒயிட் கலர் இருந்தாலும் கிரீன் கலர் கால் தான் வரும். அதே மாதிரி ரெட் கலர் கோழிக்கு இந்த பிளாக் கிரீன் கலந்த மாதிரி தான் வரும். இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அந்த நாட்டுக்கோழி கத்துறது பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த சோனாலி கோழி கத்துறதும். இதுல பாத்துக்கலாம். அதே மாதிரி
எந்த கோழியுமே முட்டை அதிகமா வைக்காது. இவ்வளவு முட்டை 240 முட்டை வந்து எந்த கோழியுமே வைக்காது. இது இந்த கோழி மட்டும்தான் வைக்கும், சோனாலி கோழி மட்டும்தான். இப்போ நிறைய பேர் கிராஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து கிராஸா வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேற இடத்துல வாங்கிட்டு உங்ககிட்ட கஸ்டமர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க ப்ரோ, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வாங்கினேன், இந்த ஃபார்ம்ல வாங்கினேன், அந்த ஃபார்ம்ல வாங்கினேன், எனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க, நீங்க கரெக்டா கொடுப்பீங்க. நீ டைரக்டா நம்ம ஃபார்முக்கு வாங்க, நம்ம பேரண்ட்டை பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டே ஓல்டு வேணுமா, உங்களுக்கு மந்த் ஓல்டு வேணுமா, எந்த சைஸ் வேணாலும் நம்ம வந்து இந்த குவாலிட்டியை நம்ம பெஸ்ட் ஆஃபர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆஃபர் நிறைய பண்றோம். என்ன ஆஃபர் ப்ரோ சோனாலிக்கு? ப்ரோ சோனாலி என்ன ஆஃபர்னு கேக்குறீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ரெகுலராகவே 100 கோழி எடுத்தாலே நம்ம 10 கோழி போட்டு கொடுக்குறோம். 100 கோழினா மெயினா சின்ன கோழிக்கு மட்டும் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம், பெரிய கோழிக்கு போட்டு கொடுக்க முடியாது. 100 கோழிக்கு 10 கோழி வந்து சின்ன கோழி போட்டு கொடுத்துட்றோம். எவ்வளவு பிரைஸ் ப்ரோ ஒரு கோழி? சின்ன கோழி பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சோனாலி, இப்போ சோனாலி 80 ரூபாய்க்கு தரா, 90 ரூபாய்க்கு தரான்றது எல்லாமே சோனாலி கிடையாதுங்க. அது எல்லாமே டிபி கிராஸ் இல்ல இந்த நாட்டுக்கோழி கிராஸ் பண்ணி அதுதான் கொடுக்குறாங்க. நம்ம ஒரிஜினல் சோனாலி கரெக்டா இப்போ பேரண்ட் கையில இருக்கு பாத்தீங்களா, இந்த கோழி வந்து 1 மாச கோழி 110 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, 110 ரூபா ரேட்டு. அதுல வந்து 100 கோழி எடுத்தா 10 கோழி போட்டு தரேன். 10 கோழி போட்டு கொடுத்துறோம் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ நீங்க அடுத்த கட்ட முயற்சியா நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து நிறைய டெவலப் பண்ணி வீடியோஸ்லாம் அதிகமா போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்த கட்ட முயற்சியா நீங்க வந்து எம்பிடி பவுல்ட்ரி ஃபார்முக்கு ஆஃபீஸ் வச்சிருக்கீங்க, லான்ச் பண்ணிருக்கீங்க. அதோட லொகேஷன் எங்க இருக்கு ப்ரோ? ப்ரோ நம்ம ஃபார்ம் வச்சு தான் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்பதான் ஆஃபீஸ் ஓபன் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. டைரக்டா நம்ம ஃபார்ம் வந்து டைரக்டா வந்து ஃபார்ம்ல வந்து வெயிட் பண்றதுக்கு பதிலாக நம்ம லொகேஷன் ஆஃபீஸ் ஓபன் பண்ணி நம்ம வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். அங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபார்ம் வந்து தருமபுரில இருந்து ஒகேனக்கல் ரோடு இண்டோர்ல இருக்கு ப்ரோ நம்ம ஆஃபீஸ். சரிங்க ப்ரோ. இப்போ நீங்க இன்னும் வந்து நிறைய உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சனால இப்போ ஃபியூச்சர்ல வந்து வெப்சைட்லாம் லான்ச் பண்ண போறீங்களா? ஆமா ப்ரோ, நம்ம வந்து வெப்சைட் ஒன்று ஓபன் பண்றோம். அதுல இன்ஸ்டா பேஜ்ல இன்ஸ்டா ஒன்று, யூடியூப் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதை வச்சு தான் நம்ம சேனலுக்கும் பிளஸ் நம்ம உழவன்றி உணவில் யூடியூப் சேனல்ல அவங்க சப்போர்ட் மூலியமா தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரையும் நல்லா ரன்னிங்ல தான் இருக்கு. இதுல ஒன்று நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வாங்குறாங்களா, நம்ம மேக்சிமம் ஒரு 50 100 என்னும் போது பஸ்ல போட்டு விட்டுருவோம். அது இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இந்த 1000 500 எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓன் வெஹிக்கல் மூலியமா நம்ம போய் டேரக்டா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டெலிவரி பண்ணும்போது இப்போ நம்மளுங்க வருவாங்க, டிரைவர்ஸ் கூட ப்ளஸ் ஆள் வருவாங்க. அவங்க கூட வந்து நீங்க உங்களுக்கு ஒரு வீடியோ எடுப்பாங்க, ரிவ்யூ கொடுங்க, இருக்கிற கோழி ரிவ்யூ கொடுக்கும்போது அதுல உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஒரு 10 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்போம். அது நீங்க பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, உங்களுக்கு உண்மையான ரிவ்யூ மட்டும் கொடுங்க. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதாவது வாங்கின கோழி வந்து நல்லா முட்டை போட்டுச்சா, நல்லா முட்டை போட்டுச்சா, நல்லா இருந்துச்சா, அதை மட்டும் சொன்னா போதும். சொன்னீங்கன்னா ஒரு 10 கோழி இலவசமா கொடுக்கும். பாசிட்டிவா நெகட்டிவ் வந்தாலும் எது இருந்தாலும் கொடுக்கும். நெகட்டிவ் வந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்றேன். நெகட்டிவ் வந்தாலும் சொல்லுங்க, நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு அந்த ஃபால்ட் வராம நான் மாத்திப்போம். சரிங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா எப்படி ட்ரெயின் பஸ் எல்லாம் அனுப்புறீங்களா, டெலிவரி பண்றீங்க? டெலிவரி ஆப்ஷன் எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்ம கிட்ட இந்த மினிமம் ஆர்டர் 30ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். 30 50 100 500 1000 எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. கொஞ்சம் குவாலிட்டினா அட்டை பாக்ஸ்ல அனுப்புவீங்க? ஆமா. சரிங்க. இந்த 30 50 என்னும் போது நம்ம அட்டை பாக்ஸ்ல போட்டு காட்டன் அட்டை பாக்ஸ் பஸ் மூலியமா ட்ரெயின் மூலமா அனுப்பிச்சுட்டு இருக்கோம். 100 வரையும் உங்களுக்கு 200 பீஸ்ல இருந்தும் போது நம்ம ஓன் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே நீங்க 500 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல பிளஸ் எக்ஸஸ் ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய இந்த கோழி சம்பந்தமா வீடியோ வந்து போட்டு வரீங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நிறைய எப்படிலாம் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சேனலுக்கு இன்வைட் பண்ணி இதை தெரியப்படுத்தணும்னு வந்து ஆசைப்பட்டிருந்தீங்க. அதுக்கு எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றின்னு தெரிவிக்கிறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.